வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொது வேட்பாளர் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் வெடித்தது பிளவு. மொட்டுக்குள் ஏற்பட்டுள்ள பிளவு. மஹிந்த ரணிலுக்கிடையில் விசேட சந்திப்பு. உணவு விலையை கேட்டு அதிர்ந்து போன சுற்றுலா பயணி கடை முதலாளியின் முகம் சுளிக்க வைக்கும் செயல். பெண்கள் தலைமை தாங்கும் கொள்ளை கும்பல் சிக்கியது. 15 வருடங்கள் ஆகியும் மாறாத முள்ளிவாய்க்கால் மக்களின் வேதனை. சாணக்கியன் எடுத்துரைப்பு. வடக்கு ஆளுநரின் வாகன தொடரணி விபத்து. நாட்டில் கடுமையான இடிமின்னல் தாக்கம். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஒரே சமயத்தில் 14,000 பேர் பணி நீக்கம். டெஸ்லா நிறுவனத்தின் அதிரடி முடிவு. தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் அதிபர் தேர்தலில் தமிழரசு தரப்பில் ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்தும் முயற்சிக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது வேட்பாளரை நிறுத்துவது காலத்தின் கட்டாயம் எனவும், எனவே பொது தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார். ஆனால் அவ்வாறான தீர்மானம் தென்னிலங்கையில் மீண்டும் ஒரு பிரச்சினையை எழுப்பும் என அக்கட்சியின் பிரதிநிதி சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பில் மொட்டு கட்சியின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ச, அக்கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலரும் கலந்து கொள்ள உள்ளனர். அதிபர் தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தும் மொட்டு கட்சியின் முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளது. அதேபோல் அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் மொட்டு கட்சி இரு அணிகளாக பிளவுபட்டு நிற்கின்றது. ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டும் என நாமல் உள்ளிட்ட தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். எனினும் ரணிலுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது. இதன்போது அதிபர் தேர்தல் குறித்த மொட்டு கட்சியின் நிலைப்பாடு என்னவென்பது ரணிலுக்கு உத்தியோகபூர்வமாக தெரியப்படுத்தப்படும் என அறிய முடிகின்றது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஒரு பயணி உணவு உண்பதற்காக வீதியோர கடையொன்றில் விலை விசாரித்த போது அங்கு சொல்லப்பட்ட விலையை கேட்டு அதே இடத்தில் வெளிப்படையாகவே தனது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். ஒரு கொத்து ரொட்டியின் விலை 1900 ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை கேட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணி விலையை கேட்டு அதிர்ச்சியடைந்த நிலையில் குறித்த கடையின் உரிமையாளர் விரும்பினால் வாங்குங்கள், இல்லையென்றால் சென்றுவிடுங்கள் என்று கடும் தொனியில் தெரிவித்துள்ளார். இவற்றை காணொலியாக பதிவு செய்துள்ள அந்த சுற்றுலா பயணி தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளார். இது மட்டுமன்றி அண்மையில் சைவ உணவகம் ஒன்றுக்கு சென்ற ஜெர்மனிய பிரஜைக்கு ஒரு வடை 800 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு காணொளி வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பலபிட்டிய, அகங்கல்ல, ஹொஸ்கொட, உரகஸ் மஹந்திய ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்து இரவு வேளையில் சொத்துக்கள் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற கொள்ளை கும்பலை வழிநடத்தியதாக கூறப்படும் பெண்களை தலைமையாக கொண்ட 2 கொள்ளையர்கள் உட்பட 4 பேரை கொஸ்கொட காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர்களிடமிருந்து 2410 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் 3112 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் காணப்பட்டதாக ஹொஸ்கொட காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். முதலாம் மற்றும் 2வது சந்தேக நபர்கள் வீடுகளுக்குள் புகுந்து உள்ளதாகவும், 3வது சந்தேக நபர் வீடுகளை உடைப்பதற்கு தலைமை தாங்கியதாகவும், 4வது சந்தேக நபரே வீடு உடைப்பு சம்பவத்தை உளவு பார்த்ததுடன் ஆதரவையும் உதவிகளையும் வழங்கியது விசாரணையின் போது உறுதிப்படுத்தப்பட்டதாக ஹொஸ்கொட காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் இருவரும் அத்தை மற்றும் மகள் எனவும், மற்ற 2 சந்தேக நபர்களும் சந்தேக நபர்களின் குடும்பங்களின் உறவினர்கள் எனவும் ஹொஸ்கொட காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஹொஸ்கொட, அகங்கல, உரகஸ் மஹந்தி ஆகிய காவல்துறை பிரிவுகளில் உள்ள 10 வீடுகளுக்குள் புகுந்த கொள்ளை கும்பல் சொத்துக்கள் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடித்துள்ளதாக ஹொஸ்கொட காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஹொஸ்கொட காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொள்ளையர்கள் போதையில் வீடுகளின் கதவுகளை உடைத்து வீடுகளுக்குள் நுழைந்து குடியிருப்பவர்களை அச்சுறுத்தி இந்த கொள்ளை சம்பவங்களை மேற்கொண்டுள்ளதாக காவல்துறையினர் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கொள்ளையர்களின் வசமிருந்த வாள்கள், கத்திகள், இரும்பு கம்பிகள், வீடுகளின் கதவுகளை உடைத்து மக்களை பயமுறுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.
2024ஆம் ஆண்டு இன்று நாம் சித்திரை புத்தாண்டை கொண்டாடினாலும் இன்னும் ஒரு மாதம் சென்றால் மே 18ஆம் திகதி 15 வருடங்களுக்கு முதல் எமது மக்கள் முள்ளிவாய்க்காலில் அந்த இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்டு 15 வருடங்கள் பூர்த்தியாவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த தகவலை மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் 2024ஆம் ஆண்டு தமிழர்களாகிய நாங்கள் எடுக்கும் அனைத்து தீர்மானங்களும் தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியதான தீர்மானமாக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வருடத்தில் நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் அரசியல் ரீதியாக தமிழர்களின் அடையாளத்தை தலைநிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என சாணக்கியன் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் பயணித்த உத்தியோகபூர்வ வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. விபத்து சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வடமாகாண ஆளுநரின் வாகனம் முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனம் பாதசாரிகள் கடவையில் வேகத்தை கட்டுப்படுத்திய நிலையில் வேகத்துடன் பயணித்துக் கொண்டிருந்த ஆளுநர் வாகன தொடரணி வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். நாட்டில் கடுமையான இடிமின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மேல் சப்ரஹமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மாவட்டங்களிலும் மாலை வேளையில் அல்லது இரவு வேளையில் இடைக்கிடை இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடிமின்னல் தாக்கம் ஏற்படும் போது அந்த பகுதியில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடி மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை தவிர்த்துக் கொள்ள பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்சார வாகன தேவையின் மந்தநிலை காரணமாக 10% அதிகமான பணியாளர்களை மீண்டும் குறைக்கும் பணியில் டெஸ்லா நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. டெஸ்லா மற்றும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளராக இருக்கும் எலான் மஸ்க் எக்ஸ் தளத்தை கைப்பற்றியது முதல் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார். இந்த நிலையில் அவர் ஆட்குறைப்பு, பெயர் மாற்றம் மற்றும் கட்டண நிர்ணயம் உள்ளிட்ட பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருவதோடு தற்போது அவருடைய டெஸ்லா நிறுவனத்தில் மீண்டும் பணி நீக்கம் பற்றிய செய்திகள் வெளியாகியுள்ளன. மின்சார வாகன தேவையின் மந்தநிலை காரணமாக 10% அதிகமான பணியாளர்களை மீண்டும் குறைக்கும் பணியில் டெஸ்லா நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து எலான் மஸ்க் தங்கள் நிறுவன ஊழியர்களுக்கு அனுப்பியுள்ள மின்னஞ்சலில் அறிவிப்பை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த மின்னஞ்சலில், நாங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நிறுவனத்தை தயார்படுத்த இருக்கின்றமையினால் உற்பத்தியை அதிகரிக்கும் வண்ணம் அதிலிருந்து ஒவ்வொரு அம்சத்தையும் பார்க்க வேண்டியுள்ளது. அதில் செலவு குறைப்புக்கு முக்கியம் என்பதனால் முழுமையாக மதிப்பாய்வு செய்யாததில் நிறுவனத்தில் பணிபுரியும் 10%க்கும் அதிகமான பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டியதன் கடினமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதில் வெறுப்பதற்கு எதுவுமில்லை, ஆனால் இது கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். இந்த தகவலானது டெஸ்லா உள்ளிட்ட நிறுவனங்களில் உலக அளவில் பணிபுரியும் ஊழியர்களை கவலையடைய செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு டெஸ்லா நிறுவனத்தின் ஊழியர்கள் எண்ணிக்கை 1,40,473 இருந்த நிலையில் இந்த எண்ணிக்கை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மொத்த எண்ணிக்கையை இரட்டிப்பாக இருந்தது. டெஸ்லா நிறுவன ஆஸ்டின் மற்றும் பெர்லினுக்கு வெளியே உள்ள 2 ஆலைகளில் உற்பத்தியை அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த பணி நீக்கம் நிறுவனம் முழுவதுக்கும் பொருந்துமென்றால் குறைந்தது 14,000 ஊழியர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே எலான் மஸ்க் தலைமையிலான டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் தனது முதல் ஷோரூம்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவில் மின்சார கார்களுக்கான தேவையும் சந்தையும் விரிவடைந்து செல்வதை பயன்படுத்திக் கொள்ள எலான் மஸ்க் திட்டமிட்டுள்ள நிலையில் எலான் மஸ்க் பிரதமர் மோடியை சந்திக்கும் இந்திய சுற்றுப்பயணத்தின் போது இத்தகவலை வெளியாகும் என கூறப்பட்டுள்ளது. மின்சார கார்கள் தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லா ஏற்கனவே ஜெர்மனியில் உள்ள தனது ஆலையில் கார்களை உற்பத்தி செய்ய தொடங்கியுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.